சிலுவையின் இரண்டாம் வார்த்தை, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். தவறு செய்த ஒரு கள்வன் தன் தவற்றை உணர்ந்து, இயேசுவே, நீர் ஆட்சி பொறுப்பேற்று வரும்போது என்னை நினைவு கூரும் என்று வேண்டிய போது இயேசு அவனுக்கு வழங்கிய பதில் இது. தண்டனைக்குரிய நேரத்திலும் தன் பிள்ளையை ஏற்றுக்கொண்ட அந்த எளிய மனிதனுக்கு இயேசு உடனடியாக விண்ணக வாழ்வை பரிசாக அளிக்கிறார். இன்று என்ற வார்த்தை இறைவனின் உடனடி மன்னிப்பையும் கால தாமதம் இல்லாத மீட்பையும் காட்டுகிறது. நாம் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் உண்மையான மன வருத்தத்தோடு இறைவனிடம் திரும்பினால் அவர் நம்மை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இதுவே சாட்சி. ஜெபிப்போம். கருணை நிறைந்த இறைவா, சிலுவையில் நீர் கள்வனுக்கு அளித்த அந்த பேரன்பின் வாக்குறுதிக்காக நன்றி கூறுகிறோம். எத்தனையோ முறை உம்மை விட்டு விலகி சென்ற எங்களையும் உமது இரக்கத்தின் நிழலில் சேர்த்தருளும். எங்கள் குறைகளை உணர்ந்து உம்மிடம் வரும்போது இன்றே எங்களை மன்னித்து உமது அன்பின் அரவணைப்பில் வைத்துக் கொள்ளும். எங்களது வாழ்வின் இறுதி காலம் வரை உமது உடனிருப்பும் நீர் வாக்கு அளித்த அந்த பேரின்ப வாழ்வும் எங்களுக்கு கிடைக்க செய்யும். ஆமீன்.